ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நம்ம நார்மல் சுடிதார் வந்து கட்டிங் பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், இதில் வந்து டபுள் ஃபோல்டிங் இருக்குது. எப்பயுமே நம்மளுக்கா டபுள் ஃபோல்டிங் வரணும், ஓகேங்களா? டபுள் ஃபோல்டிங் போட்டுக்கின்னு நம்ம டாப்க்கு கட் பண்ணும்போது கீழேருந்து தான் மேலே மார்க் பண்ணணும். கீழே 1.5, ஓகேங்களா? கீழே 1.5 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஹைட் வைக்கிறோம், சரிங்களா? ஹைட் வந்து இது வரைக்கும் வச்சுருக்கோம். ஹைட் வந்து 39. முதல்ல 1.5 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 39 வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு ரெடி பீஸ் வந்து 29 வரணும், சரிங்களா? இந்த டபுள் ஃபோல்டிங்லேருந்து இங்கேருந்து 2.5 மார்க் பண்ணிவிட்டு இது நெக்கு, 2.5 வந்து நெக்கு. நெக்ஸ்ட்டு வந்து 4 inches வந்து ஷோல்டர். ஆர்ம் வந்து 6.5, ஓகேங்களா? 6.5 மார்க் பண்ணணும். இங்கேருந்து மேலேருந்து நம்ம ப்ளவுஸ்க்கு 1.5 மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு 2.5 மார்க் பண்ணணும். 2.5 மார்க் பண்ணிவிட்டு இங்கே 1 inch ஒரு மார்க்கிங், 1.5 ஒரு மார்க்கிங்கு எடுக்கணும். இது வந்து ஷேப் வந்து இங்கேருந்து 1 inch, நெக்ஸ்ட் 1/2 inch, ஓகேங்களா? கொஞ்சம் கரெக்ஷன், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கேருந்து 2.5, ஆர்ம் வந்து 6.5, ஓகேங்களா? ஆர்ம் 6.5 வச்சுட்டு 2.5 வச்சுட்டு இங்கேருந்து 1 inch ஒரு மார்க்கிங், அப்புறம் 1/2 inch ஒரு மார்க்கிங் கர்வ் எடுத்துக்கணும், ஓகேங்களா? அப்புறம் ஆஃப் செஸ்ட் ரவுண்டு மார்க் பண்ணணும். ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த ஃபோல்டிங்லேருந்து ஆஃப் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். ஆஃப் செஸ்ட் ரவுண்டு வந்து 23னா 11.5 ஒரு மார்க்கிங்கு, 1.5 ஒரு மார்க்கிங், சரிங்களா? 1.5 மார்க்கிங் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஓப்பனுடைய ஹைட் வைக்கிறோம். ஓப்பன் ஹைட்டு மார்க் பண்ணுறோம். இந்த ஆர்ம்லேருந்து ஓப்பன் ஹைட்டு முதல்ல மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு சைடு டு சைடு வந்து 25னா 12.5 ஒரு மார்க்கிங், 13.5 ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது மார்க்கிங்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கணும், ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு மார்க்கிங்கும் ஒரு லைன் போட்டுக்கணும், சரிங்களா? இது அகலமாக வரும், இது குறுகலாக வரும். ஏன்னா இங்கே 1 inch தான் மார்க் பண்ணியிருக்கோம், இங்கே 1.5 மார்க் பண்ணிக்கிறோம், சரிங்களா? இப்படி தான் வரும் ட்ராயிங், ஓகேங்களா? ஓப்பன் ஹைட் வந்து 14 inches வச்சுட்டு மிடில் வந்து 7 மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி 2 கோடும் ஜாயிண்ட் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே அகலமாக இருக்குது பாருங்கள், 1.5 மார்க் பண்ணிக்கிறோம் பாருங்கள். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிட்டு எக்ஸஸாக கட்டிங்கில் ஒரு 1.5 மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து உள்பக்கம் போகணும், உள்பக்கம் இருந்து மறுபடியும் வெளிப்பக்கம் வரணும். இதை நீங்கள் புரியலனா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், சரிங்களா? வி மாதிரி வரணும், அப்போ தான் ஹிப்பு ஷேப் வரும், சரிங்களா? மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் சைடு டு சைடு எவ்வளோ வருது, 12.5 ஒரு மார்க்கிங், 13.5 ஒரு மார்க்கிங் வந்துச்சுன்னா அதே 13.5 மார்க்கிங் இங்கே மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போடணும். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழேருந்து 1 inch மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு கோடு போடுங்க, ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வச்சு கோடு போடுங்க, ஓகேங்களா? இப்போது பாடி கட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.